முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பழனி முருகன் கோவில் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் சிபிஐக்கு மாற்ற கோரி திமுக முறையீடு செய்திருக்கிறது. வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி திமுக தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. பழனி முருகன் கோவில் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற கோரி திமுக மேல்முறையீடு செய்திருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி திமுக தரப்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், வணக்கம். பழனி கோவில் நில மோசடி வழக்கு சிபிஐக்கு மாற்ற கோரி திமுக முறையீடு செஞ்சிருக்கு. முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான விசாரணை வியாழக்கிழமை ஒன்றாக நடைபெற உள்ளது. பழனியை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த வேணுகோபால் சேனாதிபதி தாக்கல் செய்த மனுவில் இந்த மோசடி தொடர்பாக தமிழக சிபிசிஐடி போலீசார் மேற்கொள்ளும் விசாரணையின் உண்மை முழுமையாக வெளிவராது என குறிப்பிட்டுள்ளார். இதுவரை சிபிசிஐடி மேற்கொண்ட விசாரணை குறித்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடும் வழக்கை சிபிஐக்கு மாற்றவும் மேலும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியின் நேரடி கண்காணிப்பில் விசாரணை நடத்தும் உத்தரவிட வேண்டும் என கூறியுள்ளார். இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் ஆகிய அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ரவீந்திரன் மற்றும் வீரா கதிரவன் ஆஜராகி இதே கோரிக்கையுடன் பழனி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரன் தாக்கல் செய்த மனு தவறுதலாக தனி நீதிபதியிடம் பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்குகள் இதனுடன் இணைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் முறையிட்டுள்ளார். இதற்கு நீதிபதிகள் தனி நீதிபதியிடம் அனுமதி பெற்று அந்த வழக்கை இந்த அமர்வுக்கு கொண்டு வரலாம் என தெரிவித்தனர். அதற்கு திமுக தரப்பு அந்த வழக்கு தனி நீதிபதி முன்பு இன்னும் பட்டியலிடப்படாததால் இரு மனுக்களையும் ஒன்றாக விசாரிக்கலாம் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வேணுகோபால் சேனாதிபதி மற்றும் பழனி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தாக்கல் செய்த 2 மனுக்களையும் வியாழக்கிழமை ஒன்றாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்துள்ளார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.